காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாரில் சஹாபிகள் தங்களை ஆக்கி கொண்ட அந்த விதம் ஆயிரம் நிகழ்வுகளை வைத்திருக்கிறது. வரலாற்றுக்குள்ள போனா ஒன்றல்ல இரண்டல்ல, ஒவ்வொரு சஹாபிகளின் வாழ்க்கையிலும் ரசூல் நிற்கிறார்கள். சையதுனா அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அண்ணல் எம்பெருமானின் அன்பு தோழர் அபூ தர்தா, ஹஸரத் சையதுனா அபூ தர்தா அன்னலாரின் சபையில் இருப்பார்கள், அன்னலாரின் அறிவுரைகளை கேட்பார்கள். ஒரு காலகட்டம் அவர்களை காணல, வெளியில போயிடுறாங்க. எங்க இருக்கிறாங்கன்னு போய் பார்த்தா மக்களோடு இருக்கிறது இல்ல, நண்பர்கள் எல்லாம் 4 பேர் சேர்ந்திருந்தா அவங்க இருக்கிறது இல்ல. எங்க போய் இருக்கிறாங்க? அவங்க இருக்கிற இடம் கபரை அருகாமையில் போய் இருக்கிறாங்க, கபரின் அருகாமையில் போய் இருக்கிறாங்க. என்ன பாவா, தோழர்களோடு சேர்ந்து பேசலாமே, நண்பர்களுக்கிடையே உட்காரலாமே, கபரின் அருகாமல போய் இருக்கிறீர்களே. அவங்க சொன்னாங்க, புறம் பேசுறத பற்றி பெருமானார் கடுமையாக எச்சரிச்சிட்டாங்க. நம்ம செய்த நன்மை யாரை பத்தி பேசுறோமோ அவங்களுக்கு போயிடும். நம்ம ஒருத்தரை பத்தி புறம் பேசுனா அவருடைய பட்டியல்ல நம்ம நன்மை போய் விழுந்துரும். நாளைக்கு மறுமையில் அவர் அல்லாட்ட வருவாராம். வந்தபோது அல்லாஹ் உன்னை மன்னிச்சிட்ட, உனக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு, இதெல்லாம் நான் ஒண்ணுமே செய்யலையேம்பாரு. அல்லாஹ் சொல்வான், நீ செய்யல, அவர் செய்தார், அவர் உன்னை பத்தி புறம் பேசி அந்த நன்மை உனக்கு வந்துச்சும்பா. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நான் இங்கே உட்காருகிறேன், ஏன் தெரியுமா? அவன் சொன்ன வார்த்தை ஏன் தெரியுமா? இவர்கள் கிட்டே நான் இருந்தால் நம்மை பற்றி பேச மாட்டார்கள். மக்களோடு இருந்தால் பேசிட்டு இருப்போம், எழுந்திருச்சு போயிட்டோம்னா நம்ம பத்தி தான் புறம் பேசுவாங்க. 4 பேர் ஒன்னா பேசுவோம், நம்ம எழுந்திருச்சு போயிட்டோம் அவங்க பேசுறது நம்மை பற்றி பேசுவாங்க. அப்ப நம்ம ஒன்னா தான் இருப்போம், இருக்கும்போது எதையாவது பேசுவோம். ஒருவர் எழுந்திருச்சு போயிட்டாரா அவரை பத்தி தான் பேசுவாங்க. அப்ப புறம் பேசும் நிலை மக்கள்கிட்ட இருக்கும். இவர்கள் இங்கே நான் இருக்கிற போது இங்கிருந்து விடை பெற்றாலும் இவங்க நம்மளை பத்தி புறம் பேசுறது இல்லை. 2வது விஷயம் என்னன்னா, மக்களோடு நான் இருந்தா எதையாவது துன்யாவதை ஞாபகப்படுத்துறாங்க. வியாபாரம் பண்ணீங்களா, காசை சம்பாதிச்சிங்களா, அப்படி செய்தீங்களா, இப்படி செய்தீங்களா, உலக நினைவுகளை அதிகப்படுத்துறாங்க. இங்க நான் உட்கார்ந்தால் மறுமை நினைவை அதிகப்படுத்துறாங்க. மண்ணறையில் நாங்கள் வந்து விட்டோம், அல்லாவை சந்தித்து விட்டோம், துன்யாவில் இருந்து நாங்கள் கொண்டு வந்த அமல்கள் எல்லாம் எங்களுக்கு பயனளிக்கிறது என்று அந்த மண்ணறை வாசிகளை நான் பார்க்கிற போதெல்லாம் அவர்கள் மறுமையை நினைவூட்டுகிறார்கள். நான் விடை பெற்ற என்னை பற்றி புறம் பேசுவதில்லை, இங்கே நான் இருந்தால் இவர்கள் துன்யாவை பேசுகிறார்கள், விடை பெற்றால் புறம் பேசுகிறார்கள். அதனால இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறது நல்லதுங்கிறாங்க. எப்படிப்பட்ட காலம்! கைருல் கருண், நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு, சஹாபாக்கள் வாழ்ந்த காலம். அவங்களெல்லாம் புறம் பேசுறதே இல்லை. அப்படிப்பட்ட காலத்திலும் இந்த உணர்வை நமக்கு தருகிறார்கள். அவர்கள் நபியின் தர்பாரில் இருந்து கிடைத்த உபதேசம் என்கிறார்கள். என்ன உபதேசம்? யாரை பத்தியும் புறம் பேசாதீங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆக உபதேசங்கள் என்பது பயனளிக்க வேண்டும், அப்போதுதான் அதை கேட்டோம் என்ற அர்த்தம். பயனளிக்கலையா ஓஹும் லா யஸ்மஊன், அவங்க கேட்டும் கேட்பாததற்கு சமம் என்று அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை நம்முடைய இதயத்தில் நிற்கட்டும். அல்லாஹ் அறிவுரைகளை கொண்டு வாழ்க்கையை அழகாக்க தௌஃபீக் செய்வானாக. நிறைய நல்ல விஷயங்களை கேட்கிறோம், அதன்படி நடக்க வேண்டும். நிறைய தீமைகள் தடுக்கப்படுகிறது, அதை தவிர்த்து வாழ வேண்டும். அப்படி ஒரு அழகான இடம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க அல்லாஹ் பேரருள் புரிவானாக. நம்முடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சியை தருவானாக. நமது பிள்ளைகளின் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவானாக. வாழ்க்கையின் எல்லா நலவுகளின் வாசலையும் திறந்து வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா